டிடிவி அவர்கள் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார். இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்தில் தான் 2 பேரும் இப்படி மாலு கட்டுறாங்க. குருட்டு அதிர்ஷ்டத்தில் தவழ்ந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் எனக்கு காமிக்கிற அளவுக்கு அவர் ஒரு கட்சி. அவர்களுக்கு இது யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடாவா? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பேசாம உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு. என்டிஏ கூட்டணியில் இணைந்த திரு டிடிவி தினகரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. Do you love me? Yes dear. Yes. வா கல்யாணம் பண்ணிக்கலாம். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. பங்காளி சண்டை நிறுத்தி வச்சுட்டு திமுகவை பிளந்து எடுப்போம் வாங்க பங்காளி. ஆமா பங்காளி. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கேட்டியாக்குன்னு அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பல்பி கிடக்குது. இங்க பாருங்க பல்பி இல்ல, சும்மா சொன்ன. கடந்த 2018க்கு பிறகாக தினகரனுக்கும் இபிஎஸ்க்கும் இடையில் இருந்த இந்த மோதல் போர் அப்படின்றதெல்லாம் நாம் பார்த்தோம். அதன் பிறகு கிட்டத்தட்ட 18க்கு பிறகு இப்போது இபிஎஸ் ஓடு கை கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னு எப்படி இருக்க? மாட்டிட்டு வந்தியா? ஊர்ல பெருமை எப்படின்னு இருக்காங்க? இப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். இதனுடைய முதல் கட்டமாக வாழ்த்து செய்தியை பகிர்ந்திருக்கிறார் இபிஎஸ். வாழ்வு மண்ணாகி போச்சே, துயரம் இதுதானா? ஒரு குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல கேவலப்பட முடிய மாட்டா நம்மளால. வெறுப்பா இருக்குதா? என்ன ரெஸ்டா? திகார் திகார். இவன் திகார் திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயிற்றுல பகீர் பகீருக்குதுடா. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம்டா. 21 தேர்தலிலேயே திரு தினகரனை கூட்டணிக்கு கொண்டு வர அமித்ஷா முயற்சி மேற்கொண்டார். அது முடியவில்லை. இப்போது இந்த 26 தேர்தலில் டிடிவி தினகரன் அதிமுகவை உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணியில இணைந்திருக்கிறார். ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. இப்போது டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் திரு இபிஎஸ். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. கூட்டணியில டிடிவி தினகரன் இணைந்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்து வாழ்த்துக்களை பரிமாறி இருக்கிறார். பாத்தீங்களா ப்ரோ எங்க கூட்டணிய? இது வெற்றி கூட்டணி. இனிமே எங்களை எதிர்க்கிறவன் எவன்டா? அவங்களுக்கெல்லாம் நாங்க எமன்டா. தாமரை தமிழ்நாட்டில் மலர்வது உறுதி ப்ரோ. சரி, 2021ல எந்த கூட்டணியில நின்னீங்க? நான் வரேன் ப்ரோ. போறம்போக்கு PMK கட்சி சேர்ந்து இருந்தப்ப இதே கூட்டணியில நின்னுதான் சுத்தடி வாங்கிட்டு போனா. இப்ப PMK கட்சியே பாதிதான் இவங்கிட்ட இருக்கு. இத வச்சு ஜெயிக்க போறானா சங்கீதா? அவன் லோக்கல் போல ஆம்ல தான் நில்றா அப்படின்னா நீ ஆம்ல தான் நில்றான்ட்ட. அவன் பயங்கர ரோசக்காரன் போல அப்படியே நின்ட்டான்.
ஜெயிச்சா மக்களுக்கு தப்பு பண்ண மாட்டேன். நிச்சயமா நல்லா உன் மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட அந்த பதவிக்காக தானே இந்த கொலவெறி. மக்கள் நல்லா இருக்கணும். அது நீ பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இது வரைக்கும் உன் முன்னால உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னால கருப்சாமி வேணாம் தான் சொல்லி நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஒண்ணு கூறாங்களே கூட்டாங்க. ஐயோ என்ஜாய்மெண்ட்ல வராங்களே எல்லாருமே. நான் ஒண்ணுக்கு போறதுக்காக வந்தேன்டா. பாத்ரூம் போல 5 பேர் இருக்காங்களேன்னு ஜன்னல் அடிச்சுடலான்னு வந்தேன். டே வழியை விடுங்கடா. 5 பேர் நான் எப்படா போறது? என்னடா ஐயா எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற கடத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட சொல்லிடுவோம். கவுரு எது ஸ்ட்ராங்கா இருக்கும்? கவுரு எதுக்கா? தூக்க மாட்ட போறோம். எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க? ட்விட்டர் பதிவு மூலமா உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு. அவருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவை ஏற்படும் பொழுது சந்திப்போம். இதுதான் அந்த அரசியல்வாதிகளுடைய வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் வெளியே வரல. சென்சார் போர்டு இன்னும் யாரு காரணம்? மத்திய அரசு தான் காரணம். அவங்க தரப்புல யார் சார்? விஜய் சொல்லியிருக்காரு. நோ, படத்துல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கு. யாரால? சென்சார் போர்டு மெம்பர்களால. அப்படியே சென்சார் போர்டுலயே அப்பீலுக்கு போயிருந்தா இவ்வளவு சிரமங்கள் வந்திருக்காதோ அப்படின்னு நினைக்க தோணும். நீங்க நடிச்ச திரைப்படம் எப்ப சார் வெளியே படம் வெளில வந்துச்சா? 1 மில்லியன் வியூவர்ஸ் ஆயிருக்கு. எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால குடும்பத்தெல்லாம் சொன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, எனக்கு உடன் பிறந்தார்களே, தூங்காதே கல்வி தூங்காதே. பெரியார் தான் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காயடிச்சு விட்டுருங்க. 2 நாளா எங்க வீட்டுல ஃபேன் ஓடல. மெக்கானிக் கூட வந்து பார்த்தாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியல. எனக்கு நல்லா தெரியும் இது அரசாங்கத்தோட சதி. சிஎம் சார், ஒன்று நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் இருப்பேன். என்ன ஒன்றா பண்ணிக்கோங்க, என் ஃபேன் மேலே மட்டும் கை வைக்காதீங்க. ஏன்னா நான் வின்டரில் கூட ஃபேன் இல்லாமல் தூங்க மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், என் ஃபேனுக்கு எதனா ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். காத்திருந்து காலங்கள் போகுதடி. என் வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. தளபதி சாப்பிட மட்டும் வாயை திறக்காம ஏதாவது அரசியல் பேசவும் வாயை தரங்க. பேசலாம் ப்ரோ. No. தளபதி எதுவுமே பேசாம டிவிக்கு கட்சியை உடைச்சிட்டீங்க. நான் என்னோட பழைய கட்சிக்கே போறேன். டிவிக்கு கட்சியை பொட்டலம் போட வேற யாரும் வேணாம். கட்சி தலைவர் விஜயே போதும். ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். கொலை பண்ணவன், கஞ்சா விக்கிறவன், பெண்களை கற்பழிச்சவன், ஊழல் பண்ணவனா விட்டுட்டு சிபிஐ இந்த ஒரு உத்தமனை கூப்பிட்டுருக்காங்களே. டே பாடு சுந்தலா, அவன் எங்க உங்களை கூப்பிட்டான்? சிபிஐ நீங்க தான் என்ன கூப்பிடுறான்னு அவங்கிட்ட போனீங்க. நீங்க சிபிஐ விசாரணை வேணும் போது அவன் விஜய் கூப்பிடாம வேற யாரு? உங்க அப்பா பக்கத்து இருக்காரனை கூப்பிடுவான். ஏன்னா விஜய் பேசும்போது தான் 41 பேர் செத்து போயிட்டான். அவன் தாங்க நம்பர் 1. அவனை தான் கூப்பிடுவாங்க. அதுவும் சாட்சியா தான் கூப்பிடுறாங்க. இப்போ இன்னொரு இருக்க மூத்திர சத்துக்கு போச்சு. அந்த மூத்திர சத்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். இல்ல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, இவ்வளவு அடி வாங்கிட்டு அவர் அமைதியா இருக்காருல்ல, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க காட்டணும், அதை நீங்க வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ரொம்ப பவர் வேணும். மனோதிடம், ரொம்ப பெரிய மனோதிடம் வேணும்.
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அண்ணனுக்கு 1.5 கோடி ரூபாய், எவ்வளவு 1.5 கோடி ரூபாய் வந்து இன்கம் டாக்ஸ் வந்து ஃபைன் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. எதற்காகனா அவருடைய வருமானத்தை வந்து மறைச்சதுக்காகவும் 2019 ஃபைல் பண்ண வேண்டிய இன்கம் டாக்ஸ் 2022 பண்ணதுக்காகவும் 1.5 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட ரூல்ஸ் படி தான் இந்த ஃபைன் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட வாதம் இருக்கு எங்க கோர்ட்ல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயன் அவர்கள் வந்துட்டு அவர் சம்பாதிச்ச காசை டிரான்ஸ்பரண்டா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கு கூட முடியல. அப்பனா நீங்க எந்த அளவுக்கு கருப்பு பணம் வச்சிருக்கீங்கன்றது இதுல இருந்து தெரியுதா? திரும்ப சொல்றேன், the most corrupted actor in Tamil industry and most corrupted politician யாருன்னு கேட்டீங்கன்னா அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயனாவை தான் நான் சொல்லுவேன். அவனை பழையபடிக்கு கோமாவுக்கு அனுப்பிடாத சொன்ன கேள்றா. மீன் குழம்பு வச்ச பாத்திரத்தை அந்த பாத்திரம் கழுவாம சக்கரை பொங்கல் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆட்சி.